ரேஷன் கடைகளில் வெள்ள நிவாரணப் பொருட்களை பதுக்கும் ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பொன்முடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வனத்துறை அமைச்சர் பொன்முடி, புயல் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அரசு சார்பில் சீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் நிவாரணத் தொகையும் முழுமையாக வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை பதுக்கும் ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த வெள்ள பாதிப்பு எங்கும் அதிகமாக இருக்கக்கூடாது, அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். பாதிக்கப்பட்ட குடும்பங்களினுடைய இல்லங்களுக்கு தண்ணீர் புகுந்த எல்லா குடும்பங்களுக்கும் ரேஷன் கார்டு மூலமாக ஒரு ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் அதே போல் சர்க்கரையும் பருப்பும் கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு அவைகளெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் எல்லாத்தையும் நாம் கொடுக்க சொல்லி தான் சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் இங்கேருந்து அங்கே எல்லா ரேஷன் கடைக்கும் அதெல்லாம் அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எங்கன்னா ஒரு சில தவறுகள் இருக்குமானால் அது உண்மையிலே நம்முடைய கவனத்திற்கு வருமானால் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுப்போம்.